தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணிக்கவில்லை என அமித்ஷா கூறியதாக திமுக எம்பி TR பாலு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்புக்கு வரும் 27ஆம் தேதிக்கு முன்பாக நிவாரண நிதி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளதாக மக்களவை திமுக குழு தலைவர் TR பாலு தெரிவித்துள்ளார். திமுக எம்பி TR பாலு தலைமையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன், VCK எம்பி ரவிக்குமார் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட எம்பிக்கள் குழு டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தனர். அப்போது வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் 37,907 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்ற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அளித்த கடிதத்தையும் கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி TR பாலு, வெள்ள பாதிப்பை ஆய்வு நடத்திய மத்திய குழு வரும் 21ஆம் தேதி அறிக்கையை சமர்ப்பிக்கும் எனவும் 27ஆம் தேதிக்குள் நிதி வழங்கப்படும் எனவும் அமித்ஷா உறுதியளித்ததாக குறிப்பிட்டார். நிதித்துறை, விவசாயத்துறை, உள்துறை இதெல்லாம் சேர்ந்து பேசணும். பேசி முடிவெடுத்த பிறகு 27ஆம் தேதிக்குள்ள அந்த நிதி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கவில்லை எனவும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது என்பதை உணர்ந்திருக்கிறோம் எனவும் அமித்ஷா கூறியதாக TR பாலு தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கான புயல் வெள்ள நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்கும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளுக்கு தேவையான நிதியை வழங்க வலியுறுத்தி அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து முறையிட்டனர். இந்நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின், மத்திய குழுக்கள் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கும் நிலையில் நமது கருத்துக்களை உள்வாங்கி உரிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்கும் என்று நம்பிக்கை கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே வெள்ள நிவாரணம் கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம் எழுதிய நிலையில் தற்போது வெள்ள நிவாரணத்தை மத்திய அரசு வழங்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் விரைவில் சரி செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த அவர், தண்ணீர் குடிப்பதற்காக சங்கிலியில் பிணைக்கப்பட்டிருந்த டம்ளரை பயன்படுத்துவதில் சிரமம் இருந்ததால் அதனை சரி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து தாய்மார்கள் பாலூட்டும் அறையில் கழிவறை இல்லாததால் அதில் ஒரு கழிவறை அமைக்க உத்தரவிட்டார். மேலும் பேருந்து நிலையத்தில் பிரதான முகப்பு பகுதியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநகர பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்து நிலையத்திற்கு மக்கள் எளிதாக செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறினார். மாவட்டங்களுக்கு பேருந்துகள் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல, அதாவது அப்படி இல்லை, நம்ம எல்லா பகுதிக்கும் போகிறதுக்கு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் ACTC உடைய பஸ்ஸஸ் இங்கிருந்து பண்ணியிருக்கோம். மற்ற பஸ்ஸஸ் படிப்படியாக இங்கிருந்து நம்ம கொண்டு வரோம். விரைவில் குறைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். வரலாற்றை திரித்துக் கூறுவதே பாஜகவின் வேலை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் எழுதிய கொரோனா என்ற நூலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மோடி ஆட்சியில் இந்தியாவில் கொரோனாவே இல்லை என்று கூட பாஜகவினர் சொல்லக்கூடும் என்று எச்சரித்தார். இதையெல்லாம் நாம் பதிவு செய்தாக வேண்டும். இல்லைன்னா யாராவது எதையோ எழுதி அதை வரலாறுன்னு நம்மகிட்டே சொல்லுவாங்க. இதை எழுதுலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு உலகம் ஃபுல்லா கோவிட் வந்துச்சு, பிஜேபி ஆண்டுகிட்டு இருந்ததுனால, மோடி ஆட்சியில் இருந்ததுனால இந்தியாவுக்கு மட்டும் கோவிட் வரலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இனி நம் வரலாற்றை நாமே எழுதுவோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். காலம் காலமாக அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எழுதுவதுதான் நமது வரலாறாக இருந்தது. இங்கே இப்ப அந்த கதையெல்லாம் இனிமே நடக்காது. நாங்களும் எழுத ஆரம்பித்து விட்டோம், படிக்க ஆரம்பித்து விட்டோம். தானும் ஒரு பதிப்பாளன் தான் என்றாலும் தன்னை யாரும் அப்படி அழைப்பதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை என்று உதயநிதி நகைச்சுவையாக கூறினார். ஜோர்டான் நாட்டிற்கு 2019 ஜூன் மாதம் 19ஆம் தேதி நான் இந்த நாட்டுக்கு வேலைக்கு வந்தேன் சார். ஜார்டன் நாட்டில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உறுதியளித்திருக்கிறார். ஜார்டன் நாட்டில் தனியார் நிறுவனம் ஒன்று மூடப்பட்டதால் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் சிக்கியிருக்கின்றனர். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 பேர் சிக்கியிருக்கும் நிலையில் அவர்களை மீட்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். அங்கே தமிழர்கள் அந்த பட்டியலில் உள்ளதை அறிந்தோம். உடனடியாக அவங்களுடைய முழு விவரத்தை கேட்டு நம் துறை சார்பாக அவர்களை அழைத்து வருகின்ற பணி முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது.
வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு இலவச உதவி எண்களும் வழங்கப்பட்டுள்ளன. வெளிநாடு செல்பவர்கள் அரசின் மறுவாழ்வுத்துறையில் பதிவு செய்தால் அவர்களுக்கு ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பது சுலபமாக இருக்கும் என்று அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கோயிலில் நடிகர் ரஜினிகாந்த் நடிகை மஞ்சு வாரியரை பார்த்து ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தனர். மக்கள் ஆரவாரத்துடன் குரல் எழுப்புவது வேட்டையன் ரஜினியை பார்த்த உற்சாகத்தில்தான். ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு புதுச்சேரி வெள்ளியனூரில் உள்ள திருக்காமீஸ்வரர் கோயிலில் நடைபெற்றது. கோயிலில் ரஜினி சாமி தரிசனம் செய்வது, குளக்கரைக்கு செல்வது போன்ற காட்சிகள் படமாக்கப்பட்டன. ரஜினி குளக்கரைக்கு சென்றபோது ரசிகர்களும் குளக்கரையை நோக்கி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. படப்பிடிப்பின் முடிவில் ரஜினிகாந்த் திறந்த காரில் நின்றபடி ரசிகர்களுக்கு கையசைத்தார். படப்பிடிப்பில் பங்கேற்ற நடிகை மஞ்சு வாரியரும் ரசிகர்களுக்கு கையசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய தலைமை நிர்வாக அலுவலராக IAS அதிகாரி ஜே பார்த்திபனை நியமித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார். சென்னை நகருக்குள் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் வண்டலூர் அருகே 400 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் திறந்து வைத்தார். 86 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 2300 பேருந்துகளை இயக்க முடியும். எனினும் சென்னையில் இருந்து பேருந்து நிலையம் செல்வதற்கு போதிய அளவில் வாகன வசதிகள் இல்லை என புகார் எழுந்து வருகிறது. குறிப்பாக மெட்ரோ, மின்சார ரயில் சேவை இல்லை. இந்த நிலையில் கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. கிளாம்பாக்கம் மற்றும் புதிதாக கட்டப்பட்டு வரும் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையங்களை மேலாண்மை செய்யும் வகையில் IAS அதிகாரி பார்த்திபன் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் முதன்முறையாக IAS அதிகாரி ஒருவர் பேருந்து நிலையங்களை மேலாண்மை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல்கள் வெறும் வதந்திகளே என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக சில ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. இந்த செய்திகள் அரசியல் அரங்கில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தி வந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள பொங்கல் வாழ்த்து மடலில் இளைஞரணி மாநாட்டின் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் சூழலில் சிலர் தனது உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பியதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த வதந்தி உடைந்து நொறுங்கியதால் தற்போது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக மற்றொரு வதந்தி பரப்பப்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். கூட்டாட்சி இந்தியா என்ற நோக்கத்தின் எதிரிகளே இத்தகைய வதந்திகளை பரப்புவதாக முதலமைச்சர் சாடியுள்ளார். அமைச்சர் உதயநிதியே அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என்று பதிலடி கொடுத்ததாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். திசை திருப்பும் வதந்திகளால் கவனத்தை சிதறடிக்காமல் இளைஞரணி மாநாட்டின் நோக்கமான மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சமத்துவ பொங்கலை ஒட்டி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பெண்களை உற்சாகப்படுத்திய காட்சிகள்தான் இது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பிலிப்பாக்குட்டையில் உள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சுமார் 50 பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் பானை உடைத்தல், கயிறு இழுத்தல், கபடி உள்ளிட்ட போட்டிகளில் பெண்கள் கலந்து கொண்டு உற்சாகம் அடைந்தனர். கேர்ள்ஸ் சவுண்ட் கம்மிதாம்மா. அவசரப்படாது. மாவட்ட ஆட்சியர் உத்வேகம் அளிக்கும் வகையில் செயல்பட்டது பலரின் பாராட்டை பெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் உற்சாக மிகுதியால் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கும்மி ஆட்டம் ஆடினார். தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் விழா களை கட்டியுள்ளது.
இந்நிலையில் மீஞ்சூரில் நடைபெற்ற தமிழர் திருநாள் கொண்டாட்டத்தில் பெண்கள் ஒன்று திரண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன் பாட்டு பாடி கும்மியடித்தனர். இதில் மகிழ்ச்சி அடைந்த ஒன்றிய குழு தலைவர் ரவி பெண்களுடன் இணைந்து கும்மியடித்தார். இதனை திமுக, அதிமுக, அமமுக கவுன்சிலர்கள் கைதட்டி ஆர்ப்பரித்தனர். திருவள்ளூரில் உள்ள காந்தி சமுதாய கல்லூரியில் அனைத்து மதத்தினரும் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காந்தி பவுண்டேஷன் சமுதாய கல்லூரியில் பயிலும் நர்சிங் மாணவிகள் அனைவரும் தமிழர் திருநாளாம் தை திருநாளை ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே காக்காவேரி முத்தாயம்மாள் பொறியியல் கல்லூரியில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தமிழ் கலாச்சாரத்தின் செழுமையை நினைவூட்டுவதாக பொங்கல் விழா அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். நடிகர் கமல்ஹாசன் பற்றி தெரிவித்த கருத்துகளுக்காக வருத்தம் தெரிவிப்பதாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர்கள் புகழ் மற்றும் குரேஷி விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஐயா, உங்களுக்கு மாயாக்கம் ஒன்றும் கிடையாது. சரிங்க, உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச இடங்கய்யா? மாயாஜால். சூப்பருங்க. பிடிச்ச படங்கய்யா? மாயா பஜார். தமிழ்நாட்டில் பிடிச்ச இடங்கய்யா? மாயவரம். சூப்பருங்க. எங்க எல்லாருக்கும் வாயில் நல்லா வருங்கய்யா. நடிகர் கமல்ஹாசனை இப்படி கலாய்த்து தள்ளிவிட்டு இன்று மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நடிகர்கள் புகழ் மற்றும் குரேஷி. தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் நடிகை மாயா என்பவர் பங்கேற்றுள்ளார். அவருக்கு ஆதரவாக அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளரும் நடிகருமான கமல்ஹாசன் செயல்பட்டு வருவதாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த சூழலில் அண்மையில் வெளிநாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர்கள் புகழ் மற்றும் குரேஷி ஆகியோர் கமலையும் மாயாவையும் கிண்டலடித்து நகைச்சுவை செய்தனர். ஐயா, உங்களுக்கு மாயாக்கம் ஒன்றும் கிடையாது. சரிங்க, உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச இடங்கய்யா? மாயாஜால். இந்த காட்சிகள் வெளியாகி கமல் ரசிகர்களை கொதிப்படைய செய்த நிலையில் இருவரும் மன்னிப்பு கேட்டுள்ளனர். துபாயில் ஒரு ஷோ நானும் என் நண்பரும் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனது புண்படுத்தியிருந்தா நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே வந்து நான் அதை பண்ணும்போது வந்து எனக்கு இதோட என்ன சொல்றது இம்பாக்டோ இல்லை இது இப்படி வந்து இதுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் இருவருக்கும் கமலை பிடிக்கும் என நடிகர்கள் புகழ் மற்றும் குரேஷி ஆகியோர் தங்கள் அன்பை வெளிப்படுத்தியுள்ளனர். பிக்பாஸிலிருந்து வெளியேறிய பிறகு திரைப்படத்திற்கான வாய்ப்பில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று நடிகை ஜனனி ஐயர் தெரிவித்துள்ளார். அவன் இவன், தெகிடி, அதே கண்கள், தர்மபிரபு உள்ளிட்ட படங்கள் மூலம் பரிச்சயமான ஜனனி ஐயர் பிக்பாஸ் மூலம் புகழடைந்தார். இந்நிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே தனியார் நகைக்கடையை அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டீப் ஃபேக் தொழில்நுட்பம் மூலம் நடிகைகள் பாதிக்கப்படுவது குறித்த தனது பார்வையை பகிர்ந்து கொண்டார். அதுதான் டெக்னாலஜி வந்து ஒரு பூம், அது வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றத வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் அது நல்ல விஷயம். இந்த மாதிரி யூஸ் பண்ணனால எப்படி நிறைய பேருக்கு அது பிரச்சனை ஆகுது, எஸ்பெஷலி ஆக்டர்ஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனை ஆகுது. ஸோ அதனால் நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய வளர்ச்சிக்காக நல்ல நல்ல டெவலப்மெண்ட்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால பண்ணணும். அதுதான். தற்போது கௌதம் கார்த்திக்குடன் கிரிமினல் என்ற திரைப்படத்தில் நடித்து வருவதாக ஜனனி ஐயர் கூறினார். டாக்டர் அம்பேத்கர் விருது பெற்ற சண்முகம் தனக்கு கிடைத்த 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு மலைவாழ் சங்கத்திற்கு பிரித்து வழங்கினார். குறிப்பாக பட்டியல் சாதியினர், பழங்குடியின மக்கள் மத்தியில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய வகையில் இந்த விருது என்பது அமைந்திருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வீடுதோறும் தமிழ் குழந்தைகள் தமிழ் பயில வேண்டும் என அரசாணை வெளியிட வேண்டும் என பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்ற கவிஞர் முத்தரசு கோரிக்கை விடுத்துள்ளார். வீடுதோறும் தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் பயில வேண்டும் என்று ஒரு ஆணை விதித்தால் மிக நன்றாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு தமிழகத்தில் வீடுகள் தோறும் வருகிற பெயர்களை பார்த்தால் அவ்வளவு விளங்காத பெயர்களாக, தமிழுக்கு வாழ்வு தராத பெயர்களாகவே இருக்கின்றன. அன்பு கூர்ந்து தமிழர்கள் தமிழோடு வாழ்கிற வாழ்க்கையை தொடங்குவதற்கு இந்த விழா அடிகோலும் என்று நான் நம்புகிறேன். இதேபோல விருது பெற்ற பலரும் தமிழ்நாடு அரசுக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்.
மணிப்பூரிலிருந்து மும்பை வரையிலான பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று தொடங்குகிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலான பாரத் ஜோடோ யாத்திரையை ராகுல் காந்தி மேற்கொண்டார். இதன் நீட்சியாக மணிப்பூரிலிருந்து மும்பை வரையிலான பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை ராகுல் காந்தி இன்று நண்பகல் தொடங்குகிறார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தௌபால் மாவட்டத்தில் உள்ள போர் நினைவிடத்திலிருந்து ஆரம்பிக்கும் யாத்திரையை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 6713 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த யாத்திரையின் பெரும்பகுதி பேருந்து மூலமும் ஆங்காங்கே நடைப்பயணமாகவும் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 15 மாநிலங்களில் உள்ள 110 மாவட்டங்கள், 100 மக்களவை தொகுதிகள், 337 சட்டமன்ற தொகுதிகளை கடந்து மார்ச் 20 அல்லது 21ஆம் தேதி மும்பையில் யாத்திரையை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ராகுல் காந்தியின் நியாய யாத்திரையில் இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பங்கேற்க மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் நிகழ்ந்த அநீதிகளை அம்பலப்படுத்தும் நோக்கில் இந்த யாத்திரை அமையும் என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பொங்கல் கொண்டாடும் நேரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 13 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மீனவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி தளத்திலிருந்து 270 விசைப்படகுகளில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். 32 நாட்டிக்கல் மைல் தொலைவில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் 13 பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்தனர். அவர்களுடைய 3 விசைப்படகையும் பறிமுதல் செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா கொண்டாடப்படும் வேளையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 13 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருசக்கர வாகனங்களில் கடத்திச் செல்லப்பட்ட மணல் மூட்டைகளை போலீசார் மடக்கி பிடித்தனர். என்எஸ்கே நகரில் உள்ள கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் மணல் கொள்ளை நடப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் காவலர்கள் அங்கு சென்றபோது 3 இருசக்கர வாகனங்களில் மணல் கொள்ளை நடப்பது உறுதியானது. காவலர்களை கண்டதும் மணல் கொள்ளையர்கள் தப்பியோடினர். இதையடுத்து மூட்டைகளை மண்வெட்டியால் வெட்டிய காவலர்கள் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் மணல் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மணல் கொள்ளை குறித்து ரகசிய தகவல் கொடுத்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கிராமத்தில் எல்லாருமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னுடைய குணத்தை நான் சொல்றேன்னு. அதுபோல் தான் இருக்கு. முறைகேடு புகாரில் கைதான பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை ஆளுநர் RN ரவி சந்தித்தது குறித்த கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு அளித்த பதிலே இது. நெல்லை பாளையங்கோட்டையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி விழிப்புணர்வு வாகனத்தை அப்பாவு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனக்கு எதிராகவே செயல்படும் RSS சித்தாந்தத்தை பிரதமர் மோடி தலையில் தூக்கி சுமக்கக்கூடாது என்று தெரிவித்தார். சங்கராச்சாரியார் இவர்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு பார்த்துடுங்க. சூத்திரர்கள் அந்த பிரதிஷ்டை செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அவங்க இன்னும் அந்த சித்தாந்தத்தை விட்டு யாரும் வெளியே வர மாட்டாங்க. RSS காரங்க அது கரெக்ட் தான். அவங்க நம்ம பாரத பிரதமர் தான் யோசிக்கணும் போகணுமா என்னன்னு. பெருவெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காத போதும் நிவாரணப் பணிகளை தமிழ்நாடு அரசு திறம்பட மேற்கொண்டதாகவும் அப்பாவு குறிப்பிட்டார். குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் சாலையில் பீச் அடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாக்கினர். திடீரென்று பார்த்தால் செயற்கை நீரூற்று போலவே காட்சியளிக்கும் இந்த இடம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து கண்டரமாணிக்கம் செல்லும் சாலையில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் அமைந்துள்ளது. இந்த குழாயில் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டு சுமார் 30 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச் அடித்தது. இதனால் அந்த இடமே மழைப்பொழிவு ஏற்பட்டது போல் காட்சியளித்தது. வாகன ஓட்டிகள் சிலர் சாலையை கடக்க முடியாமல் அவதியடைந்த நிலையில் சிலர் நீரில் நனைந்து மகிழ்ந்தனர். கான்பூரை மிரள வைக்கும் இந்த தீ விபத்து மும்பையின் புறநகர் பகுதியில் நிகழ்ந்தது. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தின் கல்யாண் டோம்பிவிலி மாநகராட்சியில் உள்ள கோணி என்ற இடத்தில் உள்ள பல்லவா அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது.
கட்டடத்தின் 8வது மாடியில் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதற்கு மேல் உள்ள 10 மாடிகளும் கொழுந்துவிட்டு எரிந்தன. கட்டடத்தில் குழாய்கள் இருந்த இடத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகளைப் போல பள்ளிகளிலும் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அறந்தாங்கி எல்லன்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் மத நல்லிணக்க சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களும் இணைந்து இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். இதேபோல மயிலாடுதுறை சித்தர்காட்டில் உள்ள எவரெஸ்ட் கேம்பஸ் தனியார் பள்ளியிலும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாணவர்களின் கண்கவர் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. திருத்தணியில் காவலர்கள் குடும்பத்துடன் சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். டிஎஸ்பி விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்தியா கூட்டணியின் தலைவராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதற்காக எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணியை அமைத்துள்ளன. பாட்னா, பெங்களூரு, மும்பை, டெல்லி உள்ளிட்ட இடங்களில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் 5வது கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது இந்தியா கூட்டணியின் தலைவராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் பெயர் முன்மொழியப்பட்டதாகவும் அதனை கூட்டணி கட்சிகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டதாகவும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தலைவராக நியமனம் செய்யப்பட்டாலும் பிரதமர் வேட்பாளராக கார்கே கருதப்பட மாட்டார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை ஏற்க பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மாநில அரசின் பணி நன்றாக இருப்பதாக திருநெல்வேலியில் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் தெரிவித்தனர். தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய கடந்த மாதம் 20ஆம் தேதி மத்திய குழு வந்தபோது பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் சேதத்தை முழுமையாக கணக்கிட முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மீண்டும் ஆய்வு நடத்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் KP சிங் தலைமையில் 7 பேர் கொண்ட மத்திய குழு வந்தது. சனிக்கிழமை தூத்துக்குடியில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழு 2வது நாளாக நெல்லை மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிப்பு தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்களை பார்த்த குழுவினர் பின்னர் 2 அணிகளாக பிரிந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். அப்போது தமிழ்நாடு அரசின் பணிகள் நன்றாக இருப்பதாக அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா பண்றாங்க, நாங்க கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க கூடாது. நிஜமாலே கமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது. சென்ட்ரல் டீம் கமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது. தாமிரபரணி கரையோரம் உள்ள வண்ணாரப்பேட்டை, கருப்பன்துறை, சீவலப்பேரி ஆகிய இடங்களிலும், கருவை கிராமத்தில் விளைநிலங்கள், சிவந்திப்பட்டி கிராமத்தில் உடைப்பு ஏற்பட்ட குளம் ஆகியவற்றையும் ஆய்வு செய்தனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தென் சென்னை தொகுதிக்கான வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தென் சென்னை தொகுதியின் வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. சென்னை அடுத்த வானகரத்தில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தென் சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளராக பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அறிவிக்கப்பட்டார். சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக தெரிவு செய்த தம்பி சீமானுக்கு இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவிப்பது பெரிதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்றும் இதில் 50 விழுக்காடு மகளிருக்கு ஒதுக்கப்படும் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 7 விழுக்காடு வாக்கை தொட்டு இன்னைக்கு இருக்கிறதில் திமுக, அதிமுக அடுத்து அதிக வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி நாம் தான். ஆனால் நாம் கூட்டணி வைத்தால் 0.55க்கு போயிடும். தேர்தல் வெற்றிக்காக ஒவ்வொரு உறுப்பினரும் அயராது உழைக்க வேண்டும் என்று சீமான் கேட்டுக்கொண்டார். காங்கிரஸில் சமீபத்தில் இணைந்த OS ஷர்மிளா தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து தனது மகனின் திருமண அழைப்பிதழை அளித்தார். ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியான ஷர்மிளா தெலுங்கானா மாநிலத்தில் தான் நடத்தி வந்த கட்சியை சமீபத்தில் காங்கிரசுடன் இணைத்தார். இந்த நிலையில் அவர் திடீரென ஹைதராபாத்தில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள ஷர்மிளா, பிப்ரவரி 17ஆம் தேதி நடைபெறும் தனது மகன் ராஜா ரெட்டியின் திருமண அழைப்பிதழை வழங்கவே சந்திரபாபு நாயுடுவை சந்தித்ததாகவும் அவருடன் அரசியல் ஏதும் பேசவில்லை என்றார்.
காஷ்மீரில் பனி சூழ்ந்த மலைப்பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிக்காக ராணுவத்தின் சிறப்பு பிரிவு முகாமிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் உள்ள காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் இருக்கும் குல்மார்க் மலைப்பகுதிகள் தற்போது பனி சூழ்ந்து காணப்படுகின்றன. பனிக்குவியலுக்குள் புதைந்தவரை மீட்கும் ஒத்திகையை ராணுவத்தினர் மோப்பநாய் உதவியுடன் மேற்கொண்டனர். பணியில் சிக்கியவர்களுக்கு முதலுதவி செய்வது குறித்தும் ராணுவ வீரர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டனர்.